சென்னை மாநகராட்சியில் பணிபுரியும் தற்காலிக பணியாளர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் என்ற வாக்குறுதியை முதலமைச்சர் தற்போது வரை நிறைவேற்றவில்லை என தேசிய தூய்மை பணியாளர் ஆணையத்தின் தலைவர் மா வெங்கடேசன் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அவருடன் நமது செய்தியாளர் மகேஷ் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். சென்னை ரிப்பன் மாளிகையில் இன்று காலை தேசிய தூய்மை பணியாளர் ஆணையத்தினுடைய தலைவர் மா வெங்கடேசன் தலைமையில் மாநகராட்சியில் பணிபுரியக்கூடிய தூய்மை பணியாளரோடு இந்த குறை தீர்ப்பு நாளானது நடைபெற்றது. அதில் மா வெங்கடேசன் நேரடியாகவே இந்த தூய்மை பணியாளரிடம் பல்வேறு கேள்விகளையும் பல்வேறு விஷயங்களையும் கேட்டிருந்தாங்க. அது தொடர்பாக அவருடன் கேட்போம். சார் வணக்கம் சார். முதல் முறையாக சென்னை மாநகராட்சியில் இந்த தூய்மை பணியாளருடைய கூட்டத்தை நடத்துறீங்க. எப்படி இருக்குது, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க, என்னென்ன முன்னேற்றங்களை தமிழ்நாட்டில் அடைஞ்சதா நீங்கள் பார்க்குறீங்க? இது முதல் முறையாக நடத்தல, 3வது முறையாக நடத்துகிறேன் நான். இன்னைக்கு இந்த ஆய்வுக் கூட்டத்தில் பல்வேறு பிரச்சனைகளை குறித்து நாங்கள் விவாதித்தோம். அதில் அவங்களுக்கு சேலரி ரொம்ப குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 553 ரூபாய் அவங்க ஃபிக்ஸ் பண்ணி தரதா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை உயர்த்துவதற்கு நான் சிஎம்க்கு கண்டிப்பாக லெட்ரு எழுதுவோம். நாங்கள் 2வது NULM தொழிலாளிகள் இருக்காங்க. அவங்க கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமாக வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அதில் என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னால், ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி 2021 இந்த திமுக அரசாங்கம் வருவதற்கு முன்னால் அவங்கள சில பேரை வேலையிலேருந்து எடுத்துட்டாங்க. அப்போது ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம்லாம் நடந்தது. அப்போது எதிர்க்கட்சி தலைவராக இருந்த திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒரு கடிதம் மாநகராட்சி கமிஷனருக்கு கொடுத்தாரு. இவங்களை எல்லாரையும் பர்மனன்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு கடிதம் கொடுத்தாரு. அந்த கடிதத்தை எடுத்து கொடுத்தது மா சுப்பிரமணியம் அவர்கள். அப்போது அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, அந்த பேட்டி இன்னும் கூட நான் வச்சுட்டு இருக்கேன். நான் அந்த பேட்டியில் மீட்டிங் முடிஞ்சு அவர்கிட்ட கமிஷனர்கிட்ட அந்த லெட்டர் கொடுத்துட்டு வேண்டிய மா சுப்பிரமணியம் அவர்கள் பேட்டி கொடுத்தாரு. மாநகராட்சியில் இவங்க எல்லோருமே பர்மனன்ட் பண்ணணும், பர்மனன்ட் பண்ண முடியலன்னா பல்வேறு துறைகள் இருக்குது, அதிலையாவது இவங்களை பர்மனன்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர் பேட்டி கொடுத்துருந்தார். அவர் அந்த கடிதத்தில் அவங்கள பர்மனன்ட் பண்ணணும்னு சொல்லி தான் எழுதியிருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் தேர்தல் பிரச்சாரத்தின் போது திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் இந்த விஷயத்தை நான் 3 மாதத்தில் நான் தீர்த்துடுவேன், நான் ஆட்சிக்கு வந்த உடனே உங்களை எல்லாத்தையும் பர்மனன்ட் பண்ணிவிடுவேன், 3 மாதம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த வீடியோவும் என்கிட்ட இருக்குது. ஆனால் 4 வருஷம் கடந்து விட்டது. இன்றைக்கும் அந்த NULM ஊழியர்கள் பர்மனன்ட் பண்ணவில்லை. அதாவது இந்த அரசாங்கம் அவர்களை ஏமாற்றி இருக்கிறது என்பதை உங்கள் வாயிலாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு அது மறந்து போயிருக்கோம். அதனால் அவர் இந்த பேட்டியின் வாயிலாக இதை பார்த்தார் என்று சொன்னால் அவர்களை மீண்டும் பர்மனன்ட் ஒர்க்கராக அவங்கள மாற்றி தரணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன் சார். அதே போல் சார், இந்த தூய்மை பணியாளர்கள் பல்வேறு இடர்பாடுகளை சந்திக்கிறாங்க. உடை மாற்றம் அறை இல்லை, தங்களுக்கு உபகரணங்களை வாங்க கூட நாங்கள் தான் சொந்த பணத்தை செலவு பண்ணுறோம் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஏன் இது வழிமுறையை ஏன் செய்ய முடியல நம்மளால்? ஏன் மாநகராட்சி செய்ய தயக்கப்படுதா, அல்லது அதிகாரிகளோட சுணக்கமாக இருக்காது? இல்லை, இப்போது இங்கே NULM தொழிலாளிகள் சொல்லும் போது அவங்க சொந்த காசுலேயே பணத்திலேயே இந்த உபகரணங்கள்லாம் வாங்குறதா இங்கே ஒரு குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க. அது நான் டெப்டி கமிஷனர்கிட்ட சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி நடந்திருந்தால் அந்த சம்மந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு மேலே நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். பொதுவாக இந்த மாதிரி ஒரு விழிப்புணர்வு தொழிலாளர் மத்தியில் கம்ப்ளைண்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இல்லை. இப்போ தான் முதல் முறையாக அவங்க சொல்கிறாங்க. ஆனால் இது பல்வேறு காலங்களாக இது மாதிரி இந்த ஊழல் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இது கமிஷனர் தான் யார் இதில் ஊழல் செய்கிறாங்களோ அவங்க பார்த்து அவங்க மேலே நடவடிக்கை எடுக்க முடியும். அவங்க தான் நடவடிக்கை எடுக்க வேண்டிய பொசிஷனில் இருக்காங்க. அதனால் கமிஷனர்கிட்ட நான் கண்டிப்பாக இதை பற்றி விவாதிப்பேன். நான் சார், குறிப்பாக இறுதியாக சார், தேசிய ஆணையத்திலேருந்து நீங்கள் வந்திருக்கீங்க தலைவராக. இந்த கூட்டத்தில் மேயர், துணை மேயர், ஆணையர் கலந்துக்கணுமா, இல்லை கீழ் மட்டத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் கலந்துக்கலாமா, போதுமானதா? இல்லை, அப்படி யாரும் மேயரும் சரி, துணை மேயர் இல்லை கவுன்சிலர் அந்த ரேங்கில் இருக்கவங்களாம் யாரும் கலந்துக்க மாட்டாங்க, கூடாது வேற. அது அதனால் இது ஒரு கான்ஸ்டியூஷனல் பாடின்றதுனால இது அவங்களா இருந்தாங்கன்னா கட்சி சார்பாக போய்டும்ன்றதுனால அந்த யாருமே அதில் கலந்துக்க கூடாது. அவங்க குறிப்பாகவே சென்னை மாநகராட்சியில் இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர் பல்வேறு இடர்பாடுகளை சந்தித்து வருவதும் அது தொடர்பாக மாநில அரசினுடைய கவனத்திற்கு கொண்டு செல்லப்படும் என்பதுதான் நம்முடைய தமிழ் ஜனம் செய்திகளுக்கு தெரிவித்திருக்கக்கூடிய தகவலாக களத்தில் நம்மால் பார்க்க முடிகிறது. தமிழ் ஜனம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சரவணனுடன் செய்தியாளர் மகேஷ். தாய் தமிழ் அனைத்து பள்ளிகளிலும் கட்டாயமாகிட அனைவருக்கும் சமக்கல்வி கிடைத்திட தேசிய கல்விக் கொள்கையை அமல்படுத்திட பாஜக நடத்தும் மாபெரும் கையெழுத்து இயக்கத்தில் கலந்து கொள்வீர். அழைக்கிறார் பெண்டகஞ்சி பாண்டுரங்கன், பாஜக மாவட்ட தலைவர், விருதுநகர் கிழக்கு.